நேற்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற 40 பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவ்வளவுதான். நாம் பேசுகிற இந்த மேடைதான் 40 பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றதற்கு பிறகு கடைசியாக வேட்புமனு தாக்கல் செய்ய போகிற போது அந்த அதிகாரி சொன்னார், 2 அல்லது 3 பேர் மட்டும் உள்ளே வாருங்கள். இவர்கள் சொன்னார்கள், சஞ்சய் சோனக்கரை பார்த்து நீ வெளியே நில்லுகொள் என்று சொன்னார்களே. மனுநீதியின் ஆட்சி அங்கே தொடங்குகிறது நண்பர்களே. கட்சியிலே இருந்த பர்துருஹரியை கொண்டு வந்து நீங்கள் சபாநாயகராக, தற்காலிக சபாநாயகர் என்று அமர்த்துவதற்கு என்ன காரணம் என்றால் வேறொன்றுமில்லை, யார் கட்சி மாறி வந்தாலும் நாங்கள் பதவி தருவோம், நீங்கள் தயாராக. விலை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சிப்பதற்காகத்தான் பர்துருஹரியை தற்காலிக சபாநாயகர் ஆக்கிவிட்டு, ஏன் நான் கேட்கிறேன், கற்பூரமாய் தமிழ்நாடு மட்டும் இருந்தது. 76 ஜனவரி 31 தமிழ்நாட்டில் அரசு கலைக்கப்பட்டு விட்டது. ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், கலைஞரின் நெஞ்சுறுதி எத்தனைக்கிறது. எப்படிப்பட்ட ஒருவர் மிதித்தால் முள் காயப்படும். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். மழை வருகிற போது நான் வருத்தப்படுவதில்லை. காரணம், இந்த பகுதிக்கு நாங்கள் வருவதை விட மழை வருவதுதான் உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் தாமதமாக வந்தால் எங்களுக்கும் நல்லது, அவ்வளவுதான். ஒரு கருத்தரங்கத்தின் இலக்கணத்தை ஆனந்தன் இங்கே உடைத்திருக்கிறார். பொதுவாக ஒரு கருத்தரங்கம் என்றால் ஒரு அறையில் 50 பேர் உட்கார்ந்து கேட்டால்தான் அதற்கு கருத்தரங்கம் என்று பெயர். இப்படி தெருவில் திரளான மக்களை கூட்டி வைத்து கருத்தரங்கம் நடத்துகிற ஆற்றல் திமுக கழகத்திற்குத்தான் உண்டு. ஓடிக்கொண்டே இருக்கிற அமைச்சருக்குத்தான் உண்டு. ஓடிக்கொண்டே என்பதை நான் 2 பொருளிலும் சொல்லுகிறேன். ஓடிக்கொண்டே இருக்கிற ஓய்வறியாத அமைச்சருக்குத்தான் உண்டு. நல்லது, நான் சொன்னது போல சிறப்பு பேச்சாளர் வந்து விடுவார் என்பார்கள். இங்கே மழை வந்து விடுமோ என்கிற அச்சம் காரணமாய் மிகச் சுருக்கமாய் ஒரே ஒரு செய்தியை மட்டும் பகிர்ந்து கொள்ளுகிறேன். எல்லாவற்றையும் நண்பர்கள் சொன்னார்கள். கருத்துரை ஆற்றி அமர்ந்திருக்கிற நண்பர்கள் 4 என் அன்பு வணக்கம். வேறொன்றும் இல்லை, இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே ஒரு குரல் கேட்டது, அதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அதை பற்றி மட்டும் பேசுகிறேன். இந்த நாளுக்கு என்ன சிறப்பு என்பதை அருள்மொழி அவர்கள் சொன்னார்கள். இது விபி சிங் அவர்களின் பிறந்த நாள், இது நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட நாள் என்று. அது மட்டுமல்ல, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் இந்த தென் சென்னையிலே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வித்தியாசத்தில் தமிழச்சி அவர்கள் வெற்றி பெற்றார் என்று குறிப்பிட்டார். நம்முடைய கருத்து கணிப்பாளர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, மகாவில்லங்க அவர்கள், தென் சென்னையில் தமிழச்சி வெற்றி பெறுவது கொஞ்சம் சந்தேகம் என்று எழுதினார்கள். சந்தேகப்பட்டவர்களுக்கு பொட்டில் அறைந்து 2 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக வெற்றியை நீங்கள் தான் தந்திருக்கிறீர்கள். என்ன செய்தி என்றால், நேற்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற 40 பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவ்வளவுதான். நாம் பேசுகிற இந்த மேடைதான் 40 பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றதற்கு பிறகு நடக்கிற கூட்டம். எனவே அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்து. இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அங்கே ஒரு செய்தியை சொன்னார். தோழர் அருள்மொழி பேசுகிற போது ராகுல் காந்தியையும் பிரியங்காவையும் பற்றி குறிப்பிட்டார். மிக முக்கியமான செய்தி. ராகுல் காந்தி சொன்னார், எல்லோரும் இன்றைக்கு இந்திய கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை கையிலே வைத்துக்கொண்டு பதவியேற்றார்கள். எதற்காக என்பதற்கு ஒரு விளக்கத்தை ராகுல் சொன்னார். இந்த நாட்டை கவனியுங்கள், மிக முக்கியமான செய்தியை ஒற்றை வரியில் அவர் சொன்னார். இந்த நாட்டை இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் ஆள வேண்டுமே தவிர மனுநீதி ஆளக்கூடாது என்று நாடாளுமன்றத்திலே சொன்னார். மோடி பதவியேற்கிற போது சொன்னார். வர வர உண்மையாகவே ராகுல் காந்தி பெரியார் பேரன் மாதிரி பேசுகிறார். கோயம்புத்தூரிலே அவர் 1 கிலோ ஸ்வீட் வாங்கி கொண்டு வந்து நம்முடைய முதலமைச்சருக்கு கொடுத்தார். நான் சொன்னேன், மோடி அதற்கு முதல் நாள் 1 மணி நேரம் பேசினார். 1 மணி நேர பேச்சை 1 கிலோ இனிப்பில் இவர் காலி செய்து விட்டாரே என்று சொன்னார்.
அதுவும் அந்த இனிப்பு வாங்கிய விதம் இருக்கிறது பாருங்கள். அவர் அந்த தடையை தாண்டி போய் வாங்கி கொண்டு வந்து அதை கையிலேயே வைத்திருந்தார். மேடையில் ஏறுகிற வரைக்கும் அவர் உதவியாளர் கேட்டபோது கூட கொடுக்கவில்லை. இது திஸ் இஸ் ஃபார் மை பிரதர் ஸ்டாலின் என்று சொன்னார். மேடையிலே கொண்டு வந்து கொடுத்தார். நான் தலைவரிடத்திலேயே சொன்னேன், அவர் உங்களிடத்தில் காட்டிய அன்பை பார்த்து நாங்கள் அவர் மீது அன்பு வைக்கிறவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னேன். இந்திய அரசமைப்பு சட்டம்தான் ஆட வேண்டுமே தவிர மனுநீதி ஆடக்கூடாது என்று ஏன் சொன்னார்? அந்த ஒரு செய்திக்கு விளக்கம் தெரிந்தால் போதும். கொஞ்சம் மறுபடியும் பழைய காட்சிக்கு உங்களை அழைத்து செல்லுகிறேன். மோடி அவர்கள் போட்டியிட்ட அந்த வாரணாசி தொகுதியின் தேர்தல் 7வது கட்டத்தில் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற்றது. அதற்கு அவர் வேட்புமனு தாக்கல் செய்த நாள் மே 14 11:40. இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு, நீங்க தேடி பாருங்க. அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய முகூர்த்த நேரமாம், எனக்கு தெரியாது. அந்த முகூர்த்த நேரத்தில் அவருடைய வேட்புமனுவை முன்மொழிந்து 4 பேர் கையெழுத்திட்டார்கள். அந்த 4 பேர் அமித்ஷா இல்லை, நட்டா இல்லை, ராஜ்நாத் சிங் இல்லை, யோகி ஆதித்யநாத் இல்லை. அந்த 4 பேர் யார் என்கிற பெயர்களை நான் சொல்லுகிறேன். ராகுல் காந்தி சொன்னதற்கு அதற்கும் இருக்கிற தொடர்பு உங்களுக்கு புரியும். அந்த 4 பேர் யார்? அந்த பெயர்களை நினைவு வைத்துக் கொள்வது கொஞ்சம் கடினம். ஞானேஸ்வர சாஸ்திரி, நான் யார் என்ன என்றெல்லாம் விளக்க வேண்டாம், பெயரே விளக்கும். 4 பேர் கையொப்பமிட்டார்கள். ஒருவர் பெயர் ஞானேஸ்வர சாஸ்திரி, 2வது நபரின் பெயர் பைஜந்த்வால் பட்டேல், 3வது நபர் லால்சந்த் குஷாவா, 4வது நபர் போனால் போகிறது என்று சஞ்சய் சோனகர், அவன் தான் நம்மாள். மற்ற 3 பேரும் பெயர்லேயே தெரியுது. ஒருத்தர் சாஸ்திரி, ஒருத்தர் பட்டேல், இன்னொருவர் லாலாச்சந்த். கடைசியாக வேட்புமனு தாக்கல் செய்ய போகிற போது அந்த அதிகாரி சொன்னார், 2 அல்லது 3 பேர் மட்டும் உள்ளே வாருங்கள். இவர்கள் சொன்னார்கள் சஞ்சய் சோனக்கரை பார்த்து, நீ வெளியே நில்லுகொள் என்று சொன்னார்களே. மனுநீதியின் ஆட்சி அங்கே தொடங்குகிறது நண்பர்களே. எண்ணி பார்க்கிறேன், ஒருவேளை தலைவர் கலைஞராக இருந்தால் மற்றவர்கள் 3 பேரையும் வெளியே நிறுத்திவிட்டு சோனாக்கரை மட்டும் உள்ளே அழைத்து போயிருப்பார். அவர்தான் கலைஞர். அதுதான் அடிப்படையான செய்தி. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு அதனை சொல்ல வேண்டிய கட்டாயம். இன்றைக்கு என்ன வந்தது? தற்காலிக சபாநாயகராக அவர்கள் யாரை நியமித்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து வருகிறது. யாரை நியமித்திருக்க வேண்டும்? கேரளாவிலே வெற்றி பெற்றிருக்கிற கொடிக்குன்னில் சுரேஷைத்தான் தற்காலிக சபாநாயகராக நியமித்திருக்க வேண்டும். என்ன காரணம்? அவர்தான் 8வது முறை நாடாளுமன்றத்துக்கு வெற்றி பெற்று வந்திருக்கிறார். பொதுவாக ஒரு மரபு என்ன என்றால், வெற்றி பெற்று வந்திருக்கிற அந்த உறுப்பினர்களில் வயதில் மூத்தவருக்கு அந்த மதிப்பை கொடுப்பது, கட்சி பார்ப்பதில்லை. நம் எல்லோருக்கும் நினைவிருக்கும், திமுக கழகம் வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் தற்காலிக சபாநாயகராக யார் இருப்பார் என்றால், வயதில் மூத்த, நிறைய முறை தேர்தலில் வெற்றி பெற்ற நிலக்கோட்டை பொன்னம்மாள் தான் தற்காலிக சபாநாயகராக இருப்பார். அதுதான் நடந்திருக்கிறது. கொடிக்குன்னில் சுரேஷ் 1989 இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர். 1989, 91, 96, 99, 2004, 2009, 2019, 24. 2014 மட்டும்தான் அவர் போட்டியிடவில்லையா, வெற்றி பெறவில்லையா என்று எனக்கு தெரியாது. 8 முறை வெற்றி பெற்ற கொடிக்குன்னில் சுரேஷுக்கு, இல்லையானால் நம்முடைய அண்ணன் TR பாலு அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்க வேண்டும். இவர்கள் யாருக்கு கொடுத்தார்கள்? பர்த்ருஹரி முகாப் என்கிற ஒருவருக்கு கொடுத்தார்கள். அவர் யார்? அவர் எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கிறார்? அவர் ஒடிசாவை சேர்ந்தவர். அவர் 3 முறை, இது 4வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார். 8 முறை வெற்றி பெற்ற ஒரு உறுப்பினரை விட்டுவிட்டு வெறும் 3 முறை வெற்றி பெற்றிருக்கிற ஒருவரை அமர்த்தியதற்கு என்ன நோக்கம்? அவர் எந்த கட்சி? அவர் பாரதிய ஜனதா கட்சி. எத்தனை காலமாக பாரதிய ஜனதா கட்சி? 2024 பிப்ரவரியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி. குறித்துக் கொள்ளுங்கள். தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்னால் வந்தவர். அதற்கு முன்னால் ஒடிசாவிலே பிஜு பட்நாயக் கட்சியிலே இருந்த பர்த்ருஹரியை கொண்டு வந்து நீங்கள் சபாநாயகராக, தற்காலிக சபாநாயகர் என்று அமர்த்துவதற்கு என்ன காரணம் என்றால் வேறொன்றும் இல்லை. யார் கட்சி மாறி வந்தாலும் நாங்கள் பதவி தருவோம், நீங்கள் தயாராகுங்கள்.
விலை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சிப்பதற்காகத்தான் பர்துருஹரியை தற்காலிக சபாநாயகர் ஆக்கிவிட்டு, ஏன் நான் கேட்கிறேன், கொடிக்குன்னில் சுரேஷை தற்காலிக சபாநாயகர் ஆக்கினால் அவர் என்ன அரசமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவாரா, அல்லது மோடி பிரதமர் இல்லை என்று அறிவித்து விடுவாரா? அப்படி ஒரு அதிகாரம் இருக்கிறதா? அவர் அந்த இடத்தில் வேறு யாரும் அமர்ந்து விடக்கூடாது, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அமர வைக்க வேண்டும். இன்னொன்றையும் நான் சேர்த்து சொல்லுகிறேன் நண்பர்களே, கொடிக்குன்னில் சுரேஷ் என்பவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் என்பது மட்டுமில்லை, அவர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர். எவ்வளவு கவனமாக ஒதுக்குகிறார்கள் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். ராகுல் காந்தி சொன்னதனுடைய பொருள் புரிகிறதா? ராகுல் காந்தி சொல்லுகிறார், இந்த நாட்டை இந்திய அரசமைப்பு சட்டம் ஆள வேண்டுமே தவிர மனுநீதி ஆளக்கூடாது என்பதை மக்களிடம் உரத்து சொல்லுவதற்காகத்தான் மேடை போட்டு நாம் பேசுகிறோம். அதுதான் நமக்கான அடிப்படை காரணம். சமூக நீதி, சமநீதி தான் இந்த நாட்டை ஆட வேண்டுமே தவிர ஒரு நாடும் மனுநீதி ஆடக்கூடாது. ஆள்வதற்கு இந்தியா கூட்டணி, குறிப்பாக திமுக கழகம் அனுமதிக்காது. ஏன் குறிப்பாக? பல போர்க்களங்கள் தென்னாட்டிலிருந்து தான் தொடங்கி இருக்கின்றன. நாம் பற்ற வைத்த நெருப்பு தான் இந்தியா முழுவதும் பற்றி எரிந்திருக்கிறது இன்றைய நீட் வரையில். எண்ணி பாருங்கள், தேர்தலுக்கு முன்னால் நீட்டை வட மாநிலங்களில் யார் எதிர்த்தார்கள்? இன்றைக்கு வட மாநிலங்களிலும் நீட்டை எதிர்க்காதவர்கள் யாராவது உண்டா? இங்கே தொடங்கி அந்த நெருப்பு எது வரைக்கும் பற்றுகிறது என்றால் வாரணாசி தொகுதி வரைக்கும் போய் நீங்கள் எண்ணி பார்க்கலாம். இத்தனை சாஸ்திரி, இத்தனை பட்டேல், இத்தனை பேர் கையெழுத்து போட்டும் முதல் 4 சுற்றுகளுக்கு மோடி பின்னாலே தான் இருந்தார் என்பதுதானே உண்மையான செய்தி. எனக்கு அஜய் ராய் என்கிற பெயர் அந்த தேர்தல் முடிவு வருகிற நாள் வரைக்கும் தெரியாது. முதல் 4 சுற்றில் மோடியை பின்னே தள்ளிவிட்டு முன்னே இருந்தவர் அஜய் ராய் என்கிற காங்கிரஸ்காரர் என்று சொன்னால் அந்த வெற்றி எங்கு வரைக்கும் போயிருக்கிறது என்றால், இவர்கள் அயோத்திக்கு ராமர் கோயிலை கட்டிவிட்டால் இந்தியா முழுவதும் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதினார்கள். ஆனால் அயோத்தி ராமர் இருக்கிற அந்த ஃபைசாபாத் தொகுதியிலேயே தோற்று போனார்கள். அதுதான் வரலாறு. எனவே நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான போராட்டம், இதை இங்கே பேசுகிற போது மிகச் சரியாக செந்தில் அதிபனும் மற்றவர்களும் நினைவு கூர்ந்தார்கள். பெண்களுக்கான உரிமைகளை பற்றி தோழர் உமா பேசினார். கரு பழனியப்பன் அவர்கள் பேசுகிற போது இப்படிப்பட்ட கூட்டங்களால் தான் இந்த கழகம் மேலும் மேலும் இந்த நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து சொன்னார். எண்ணி பாருங்கள், இந்த நாள் விபி சிங் பிறந்த நாள் என்பதும் 1931 பிறந்தவர். அவர் ஜூன் 25 அவருடைய பிறந்த நாள். இந்த நாள் தான் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட நாள் என்பதும் இங்கே நினைவு கூர்ந்தது. எதற்காக என்றால், ஜனநாயகத்தின் கழுத்தை நெரித்த நாள் நெருக்கடி அறிவிக்கப்பட்ட நாள். ஜனநாயகத்தை மறுபடியும் தடைக்க வைக்க விபி சிங் அவர்கள் முயற்சி செய்த அந்த காலத்தையும் நினைவு கூர்ந்து இன்றைக்கு இங்கே பேசுகிற போது சொன்னார்கள், நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு விட்டது, காமராஜர் அவர்கள் இறந்து போய்விட்டார், 75 தமிழ்நாட்டில் நெருக்கடி நிலை வரவில்லை, சுற்றி எரிகிற கற்பூரத்துக்கு இடையில், சுற்றி எரிகிற நெருப்புக்கு இடையில் எரியாத கற்பூரமாய் தமிழ்நாடு மட்டும் இருந்தது. 76 ஜனவரி 31 தமிழ்நாட்டில் அரசு கலைக்கப்பட்டு விட்டது. ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், கலைஞரின் நெஞ்சுறுதி எத்தகையது. எப்படிப்பட்ட ஒருவர் மிதித்தால் முள் காயப்படும், எப்படிப்பட்ட ஒருவர் எழுந்தால் சிறையும் சிறைப்படும், எப்படிப்பட்ட ஒருவரால் மலர்களும் மனம் பெறும் என்றால், ஆட்சி கலைக்கப்பட இருக்கிறது என்பது 29ஆம் தேதி காலையே கலைஞருக்கு தெரியும். நெஞ்சுக்கு நீதியிலே பாருங்கள், தெளிவாக எழுதியிருக்கிறார். இன்னும் ஒரு சில நாள்களில் நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டு விடும் என்கிற தகவல் எனக்கு வந்தது. நான் கவலைப்படாமல் என்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். 30ஆம் தேதி அன்றைக்கு அவர் எழுதுகிறார், காலையிலே அன்றைக்கு காந்தியாருடைய நினைவு நாள், தியாகிகள் தினம், உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்தில் இருந்து நான் வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்தேன். கலைஞருக்கு நன்றாக தெரியும், வள்ளுவர் கோட்டத்தை நாம் ஆட்சியில் இருக்கும்போது திறக்க விட மாட்டார்கள் என்று தெரியும். வள்ளுவர் கோட்டத்தின் ஒவ்வொரு செங்கல்லும் கலைஞரின் பெயர் சொல்லும். கலைஞர் வள்ளுவர் கோட்டத்துக்கு வருகிறார், எல்லாம் நிறைவடைந்த நிலை. பார்க்கிறார், தேர் சரியாக இருக்கிறது, தேரில் வள்ளுவரின் சிலை சரியாக இருக்கிறது. பார்த்துவிட்டு ஒரு 10 அடி நடந்தவர் மறுபடியும் திரும்ப போய் ஒரு சின்ன குறை இருக்கிறதே என்று சொல்லுகிறார். நெஞ்சுக்கு நீதியில் அவர் பதிவு செய்திருக்கிறார். என்ன குறை இருக்கிறது என்று எல்லோரும் கேட்கிறார்கள். தேர் என்றால் தேரில் அந்த தொம்பை என்று சொல்லுவார்கள், வண்ண வண்ண துணிகள் ஒரு தூண் போல தொங்குமா இல்லையா, ஏன் இங்கே காணவில்லை என்று கேட்கிறார். அந்த தொம்பையை கூட நினைவு வைத்து கொண்டு
குறையில்லாமல் அந்த கட்டிடத்தை கட்டி முடித்து விட வேண்டும், திறக்கப் போவது நாம் இல்லை என்று தெரிந்தும் செயலாற்றுகிற ஆற்றல் ஒரு தலைவனுக்கு இருந்திருக்கிறது. அதை சொல்லிவிட்டு வந்து அன்று மாலை எழுத்தாளர் சாவி அவர்களின் மணி விழாவுடைய கலந்து கொண்டு, பிறகு காந்தியார் நினைவு நாள் கிண்டியிலே நடக்கிறது. ஆளுநர் கே ஷா பேசுகிறார். இந்த செய்தி பதிவாக இருக்கிறது, செய்திகளின் நாளேடுகளில் இருக்கிறது. கே ஷா என்ன பேசுகிறார் தெரியுமா? தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சி காந்தியாரின் அடியொற்றி நடக்கிறது. அதற்காகத்தான் கலைச்சிட்டாங்க போல இருக்கு. காந்தியாரின் அடியொற்றி நடக்கிறது என்று கே ஷா ஜனவரி 30 கிண்டியிலே பேசுகிறார். அதற்கு முன்பே ஆட்சியை கலைப்பதற்கு அவர் கையெழுத்து போட்டு விட்டார். கவனத்தில் வையுங்கள். எனவே இது 31 காலையிலே கலைஞர் சொல்லுகிறார், நான் காமராஜரின் நினைவிடத்துக்கு போனேன், அவருடைய நினைவிடத்தில் மேலே ராட்டை சின்னம் வைக்க வேண்டும் என்று சொன்னேனே, வைக்கவில்லையா என்று கேட்கிறார். ஆட்சி வரியை நான் நினைவுபடுத்தி சொல்லுகிறேன். அவர் பேச தொடங்குகிற போது சொல்லுகிறார், ஒருவேளை நான் முதலமைச்சராக கலந்து கொள்ளுகிற கடைசி நிகழ்வாக இது இருக்கலாம். அதை பேசி முடித்துவிட்டு கூட்டத்தில் இருக்கிறவர்களெல்லாம் அப்படி சொல்லாதீர்கள் என்கிறார்கள். எனக்கு வந்த தகவலை சொல்லுகிறேன் என்கிறார். நான் முதலமைச்சராக கலந்து கொள்ளுகிற கடைசி நிகழ்வாக இது இருக்கக்கூடும் என்று டான் பாஸ்கோவில் பேசிவிட்டு வீட்டுக்கு வருகிற போது கோபாலபுரத்தில் அமிர்தமும் செல்வமும் இருக்கிறார்கள். அவர்கள் தலைவரை பார்த்து, மாமா ஆட்சியை கலைத்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே கலைஞர் சொன்ன சொல் என்ன தெரியுமா? சரி, சஸ்பென்ஸ் முடிந்தது என்றார். 3 நாட்களாக எப்போது கலைப்பானோ, என்றைக்கும் தலையில் தொங்கிக் கொண்டிருப்ப, தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருப்பதை விட விழுந்து தொலைப்பது நல்லது. சஸ்பென்ஸ் முடிந்து விட்டது என்று எந்த நேரத்திலும் கலங்காத உறுதியோடு இருக்கிற காரணத்தாலே தான் அவருடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் அப்படி இருந்தது. இன்றைக்கும் அவர் பேசப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய நெஞ்சுறுதி, அவருடைய நேர்மை திறன், அவருடைய கொள்கை பற்று. கடைசி வரைக்கும் எதற்காகவும் வாக்குகளுக்காக தேர்தல் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகும் கொள்கையை விட்டு கொடுக்காத ஒரு மாபெரும் தலைவராக வாழ்ந்தவர் நம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அதனால்தான் அவர் நடந்த திசையெல்லாம் மலர்கள் மனம் பெற்றன. அதனால்தான் அவர் நடந்த திசையெல்லாம் முள் காயப்பட்டது. அதனால்தான் அவருக்கு எப்போதும் வானம் வயப்பட்டது. அதனால்தான் அவர் என்றைக்கும் எந்த இடத்திலும் சிறைகளையும் சிறைப்படுத்துகிற ஆற்றல் உடையவராக இருந்தார். அவர் புகழை மக்களிடத்தில் அன்றாடம் பேசுவோம். அவர் இன்றைக்கும் தேவைப்படுகிறார், என்றைக்கும் தேவைப்படுவார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.